Aparna Sunku. Currently, the chairperson, I've been elected as the chairperson of FICCI Flow Coimbatore 25-26. FICCI Flow it is a women's organization. It's a national organization. ஒரு 20 சாப்டர் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் 12,000 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில். கோயம்புத்தூர் சாப்டர் வந்து 33 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி அண்ட் இப்போ ஸ்டார்டட் இன் 1993 and இப்போ I'm the 33rd chairperson for the year. Mainly FICCI Flow, we look at empowering women in 3 levels: the grassroots level, middle level and the corporate level. So in the 3 levelsல லேடிஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு அவங்களோட they to stand on their own feet அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்கள எம்பவர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து தானாகவே ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு அவங்களோட what do you call this, ஸ்டாண்டிங் ஆன் தேர் ஓன் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். மெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதில் தான் இருக்கும். அண்ட் அதர் மெம்பர்ஸ்க்காக வந்து we also support them by conducting workshops and upgrading them to corporate level by giving programs in corporate directorship. இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்கள் ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கோம், செங்குட்டையர் வில்லேஜ். அங்கே வந்து அங்கே ஒன்றுமே தெரியாமல் ட்ரைபல்ஸ்க்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பாக நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் அவங்க வந்து அக்ரிப்ரூனர்ஸாக ஆகிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ராடியூஸ். அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இயர் எங்களோட டீம் வந்து இமீடியட் பாஸ்ட் சேர் மீனா சுவாமிநாதன், next year chairperson, senior vice chairperson Parnika, junior vice chairperson Ranjana, and we have our secretary Preeta, and then we have treasurer Kinjal Zaveri, Meghna Kona as joint secretary, and we have I think Rama Munukur as a joint treasurer. So it is a 1-year program which we are going to do, and in this year we are going to take care of all the women empowerment programs in all levels, and I'm excited to work in this அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து we are going to do skills. எதுங்க மேடம் இதுவரைக்கும் இதில் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிடுச்சு? ஆக்சுவலாக நீங்கள் என்டர்பிரனர்ஸ் மற்றவங்க செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் என்டர்பிரனர்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்திருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது ஆண்டர்ப்ரூனர்ஸ் மட்டும் ஆஸ் அ பார்ட் இட் வாஸ் தேர். பட் இப்போ வந்து we are taking people who need help. ஆண்டர்ப்ரூனர்ஸ் ஆகலான்னு விரும்பவங்களுக்கு கூட நாங்கள் சேர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு 12 பேர் we have selected. அவங்க ஜாயின் ஆக போகிறாங்க. அந்த மாதிரி யார் யார் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது, அவங்களெல்லாம் சேர்த்து போகிறோம். ட்ரைனிங் நாங்கள் வந்து நிறைய எங்கள் மெம்பர்ஸ்க்கு வந்து we have lot of workshops ஒரு அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு workshops on regular basis in financial literacy, digital safety. We give them support in entrepreneurship development programs and skill development programs. In the area, almost all areas we have covered. This year we are also going to do inclusion, wherein we are going to support disabled and third gender. Also, we are going to do some programs in environment and for crafts, handicrafts, handloom இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு we are also going to try ஒரு பர்டிகுலர் வீவ் எதாவது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீவை நம்ம சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீவர்ஸ் எல்லாம் வந்து we are also going to give them kind of support. ஆமாம், ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க. நீங்கள் புதுசாக பதவி ஏற்றதில் என்ன மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க உங்களுடைய இதில்? என்னோட இதில் வந்து மெயின் வந்து மை ஃபோக்கஸ் வில் பி ஃபார் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்லைனாக இருக்கும் இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். இப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃபார் விமன், ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர். இட் இஸ் கோயிங் டு பி சர்டிஃபைங் விமன் டு பிகம் சைல்ட் கவுன்சிலர்ஸ். அது வந்து மெயின் ப்ரோக்ராமாக இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் இருக்குது, அவங்கள எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரூனர்ஸாக மாற்றுறதுக்கு we are trying to support them. அவங்க எல்லாம் ஆல்ரெடி தேர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அவங்களை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா we are going to support them by channelizing our expert channels and getting them orders. அது ஆர்டர் வச்சுட்டு அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு we are planning. That is that. 5 பேர் 6 பேர் கிட்ட ஒரு இயர்லி அவார்ட் கொடுக்குறீங்க லேடிஸ்க்கு. ஆமாம், ஏன் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே?
அதிகப்படுத்துறதுக்கான ஆக்சுவலாக வி டூ இன் 3 levels. கிராஸ் ரூட் லெவலில் ஒருத்தருக்கு, கார்ப்பரேட் லெவலில் ஒருத்தருக்கு, மிடில் லெவல். தட் இஸ் அவர் ரெகுலர் பேட்டர்ன். பட் லாஸ்ட் இயர் மேடம் ஹேஸ் chosen to give in arts also, and we have also given தமிழ்நாடு Agricultural அக்ரிகல்ச்சர் University யூனிவர்சிட்டியோட Vice வைஸ் Chancellor சான்சலர் அவங்களுக்கும் chance வந்து கொடுத்துருக்கோம்.